ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு ஒரு 15லேருந்து 18 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 18 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு கரெக்டாக அந்த திக்கான சிரப் வர்றதுக்கு. ரொம்ப கம்பி பதம் வர தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இப்படி கையில் ஒட்டணும் நல்லா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் நான் 5 ஏலக்காயை வந்துட்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கும் போதே இதில் வந்துட்டு நான் 1/2 கப் அது கூட இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கிறேன். நல்லா வந்துட்டு குயிக்காக கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். ஸோ இதை கலந்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, நல்லா திக்காக இருக்கணும். இதை வந்து ஒரு நெய் தடவின பிளேட்டில் மாற்றிட்டு உங்கள் கையிலையும் நெய் தடவி இது இந்த மேல் பக்கத்தை வந்து நல்லா லெவல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கொஞ்சமாக வால்நட்ஸ், கொஞ்சமாக பாதாம் வந்துட்டு பொடியாக க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கும். இதை வந்துட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான மில்க் பவுடர் பர்ஃபி ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு அந்த சுகர் சிரப் கொதிக்கிற அந்த 18 நிமிஷம் தான் டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக ஆகிடும். இதை செஞ்சு முடிச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் உங்களுக்கு சூப்பரான பர்ஃபி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.